ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/3/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைங்கள எல்லாம் ரெடி ஆகுங்க, படகு ரெடி ஆகிடுச்சி, படகுல ஏறிக்கோங்க, சங்கமிகன்ற படகுல போகலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் அப்பா கிட்ட உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கிடாது. அதை தான் பாபா அந்த சத்தியத்தாவை பற்றி சொன்னார் இல்லையா? இந்த படகு ஆடும் அசையும் மூழ்காது. ஸோ பாபா சொல்கிற மாதிரியே நடந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஆட்டங்கன்ற மாதிரி இருக்கும். எல்லோரும் எதிர்ப்பாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அதை நீ ஏன் பார்க்குற? என்னை மட்டும் பார், நாம் போகிற அந்த இலக்கு சத்யுக நாராயணன் பதவி மட்டும் பார் அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: அப்பாவோட நினைவு குழந்தைகளுக்கு ஏன் சரியாக இல்லாமல் இருக்குது? அதனுடைய முக்கிய காரணம் என்ன? சாக்கார ரூபத்தில் இருக்கிறது தான் காரணம். சாக்கார உடம்பில் இருந்துக்கிட்டு நான் நிராகார ஆத்மான்றதை மறந்துடுறோம். என்னோடய அப்பா நிராகாரன்றது மறந்துடுறோம். சாக்காரத்தில் இருக்கிறன்றதே மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருக்க சொல்கிறார். நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்துட்டாலே மற்றது எல்லாமே வந்துடும் இல்லையா? இங்கே ஒரு ஜோதி ஏற்றிட்டிங்கன்னா அடுத்தது பரமாத்மா ஜோதியை ஏற்றிடுவீங்க. அதாவது அவருடைய நினைவில் இருப்பீங்க. இதில் தான் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சாக்கார ரூபத்தில் இருக்கிறதுனால சாக்கார மனிதர்களை ஈஸியாக நீங்கள் நினைவு செய்கிறீங்க. ஆத்மாபிமானியாக இருந்தால் தானாகவே பாபாவை நினைவு செய்வீங்க. ஸோ அதனால் உங்களை புள்ளியாக நினச்சி பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. சிவபகவான் சொல்கிறாங்க, இவரோட பேரோ சிவன் இல்லை தானே, அதாவது பிரம்ம பாபாவை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இவரோட பேர் என்ன? பிரம்மா. இவர் மூலமாக சிவன் பேசிகிட்டு இருக்கிறார். சிவபகவானு வாட்ச், அதாவது சிவபகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையோ அல்லது தேவதையையோ அல்லது சூட்சும வதனவாசி பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பகவான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறத அநேக முறை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ சூக்ஷ்ம உடல் இருந்தாலும் ஸ்தூல உடல் இருந்தாலும் அவங்க கடவுள் கிடையாது, கடவுள் உடலற்றவர். ஏன்னா முஸ்லீம்கள் கடவுளை பார்க்க முடியாதுன்னுவாங்க எல்லா மதத்துலையுமே. ஸோ அதே டெஃபினிஷன் இங்கேயும் வருது. எல்லையில்லாத அப்பாவுக்கு தான் பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லைக்குட்பட்ட தந்தையை நம்ம அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. எல்லைக்குட்பட்ட தந்தை அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல் உள்ள தந்தை தனித்தனியாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சிவபாபா தான் தந்தையாக இருக்கிறாரு. அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பகவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கடவுளை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? நேத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க. உங்களும் கூட ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் துல்லியமாக பாபாவை பற்றி தெரியும். ஹே பகவான் அப்படின்னு ஆத்மா கூப்பிடுது. ஆனால் ஆத்மாவே ஒரு புள்ளி, அப்போ கண்டிப்பாக அதோடைய அப்பாவும் புள்ளியாக தானே இருப்பார். இப்போது தந்தை நமக்கு குழந்தைங்களுக்கு முன்னாடி அமர்ந்து இதை பற்றிலாம் புரிய வைக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய சில குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம ஆத்மாவாக இருக்கிறோம், சின்ன புள்ளியாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் பாபாவையும் நினைக்கிறாங்க. எல்லையில்லாத தந்தை உண்மையான வைரம் ஆவாங்க. வைரத்தை எப்போவுமே அனாமத்தை வெளில போட மாட்டாங்க. ரொம்ப அழகான பாக்ஸில், குட்டி பாக்ஸில் வைப்பாங்க. யார்கிட்டையாச்சும் நல்ல வைரம் இருந்துச்சு அப்படின்னா அதை காண்பிக்கும் போது எப்படி காண்பிப்பாங்க? தங்கம் அல்லது வெள்ளி டப்பாவில் போட்டு தானே காண்பிப்பாங்க.
ஆனால் வைர வியாபாரிக்கு மட்டும்தான் உண்மையான வைரமான அடையாளம் கண்டுக்க முடியும். வேற யாராலையும் இதை அறிஞ்சிக்க முடியாது. அவங்கக்கிட்ட காட்டுறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஒருவேளை டூப்ளிகேட்டை காட்டினாலும் கூட அது அவங்களுக்கு தெரியாது இது டூப்ளிகேட் அப்படின்னு. ஸோ இதனால் நிறைய ஏமாத்து பேர் வழியும் இருக்கிறாங்க. எனவே அப்பா இப்போ உண்மையான தந்தை வந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், எப்படி ஒரிஜினல் வைரத்தை கண்டுபிடிக்க முடியல, போலி வைரத்துக்கு பின்னாடி போய் விழுந்தாங்களோ அதுமாதிரி ஒரிஜினல் பாபா வந்திருக்கிறாரு. மனிதர்கள்லாம் போலி பாபாக்கள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே பொய்யானவர்களாக இருக்கிறனால சத்தியமான தந்தையை அவங்களால அடையாளம் கண்டுக்க முடியல. மனிதர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உண்மையான படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படின்னு பாடவும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லும்போது எல்லாத்தையும் மாதிரி இதுவும் ஒன்று, இது உங்கள் நம்பிக்கை, இது உங்கள் கற்பனை, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க எவ்வளோ தைரியமாக சொல்லுவாங்க திரும்ப, கான்ஃபிடென்ஸாக. நீங்கள் பார்க்கலாம், ஈஷா யோகா அவரெல்லாம் பேசும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுவார். அதான் பாபா சொல்கிறார், பொய்யான படகு ஆடவே ஆடாது. நீங்கள் என்ன தான் அசைக்க முயற்சி பண்ணாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளவு ஆட்டங்கானம் செய்கிறாங்க. ஆமாம், இங்கே உட்காந்துக்கிட்டே இது எப்படி உண்மைன்னு சொல்லுங்கள், பாபா தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சும்மாங்க, அது எப்படிங்க காமம் இல்லாமல் இருக்க முடியும்? அதெல்லாம் சென்டரில் இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த படகுல ஏறி உட்காந்துட்ருக்கிற நம்மளை ஆட்டங்கான வைக்கிறது. அப்படி வைக்கிறவங்க பேர் தான் துரோகிகள்னு பாபா சொல்கிறேன். ஸோ அதனால தான் நேற்று துரோகிகள் கிட்ட பேசக்கூட கூடாதுன்னு. ஏன்னா அந்த சங்கதோஷம் நம்மளையும் அந்த மாதிரி ஆக்கிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், படகோட்டியான தந்தை வந்துள்ளார் அப்படிங்கிறத குழந்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. படகோட்டி மட்டுமில்லை, அழகிய பூந்தோட்டத்தின் எஜமானரும் கூட அவர். இது மிகப்பெரிய முட்களின் காடு அப்படிங்கிறத தந்தை புரிய வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் அழுக்கானவர்களாக பொய்யானவர்களாகவும் இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு பொய் இருக்குது. சத்தியமான தந்தையை பற்றி யாருக்குமே தெரியல. ஒரு சில பேருக்கு தான் அது தெரிஞ்சிருக்குது. இன்னும் கேட்டால் அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட முழுசாக அவரை பற்றி தெரியல. ஏன்னா அவர் குப்தமாக இருக்கிறார். ஏன்னா பிரம்மா பாபா உடலில் வந்து தான் பேசுகிறார் இல்லையா, அதனால் சில பேர்த்துக்கு டவுட்டு கூட வருது. இது ஆக்சுவலாக இளையராஜா சொன்னாருன்னு நினைக்கிறேன், மறைவாக இருக்கிற வரைக்கும் தான் கடவுளுக்கே மரியாதைன்ட்டு. ஸோ அதனால தான் பாபா மறைவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பகவானை எல்லாரும் நினைக்கத்தான் செய்கிறாங்க. அவருக்கு உடம்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவர் மேலே இருக்கிறாரு, பரந்தாமத்தில் இருக்கிறாருன்னும் தெரிஞ்சிருக்கிறாங்க. நாம் கூட நிராகார ஆத்மா தான் ஆவோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சாக்கார ரூபத்தில் இருந்து நான் ஆத்மான்றதை சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏன்னா பார்க்குறது எல்லாமே உடம்பாக தான் தெரியுது. ஏன்னா கண்ணு மூலமாக எதை பார்க்குறோமோ அதுதான் உண்மைன்னு தெரியறதுனால இது உடம்பு தான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு நிராகார ஆத்மா அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ சாக்காரத்தையே நினைவு செய்கிறாங்க, சாக்கார உறவுகளே. அதுவே இறந்துட்டாங்கன்னா துடிக்கிறாங்க. ஆத்மாவை பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அதனால தான் பாபா நம்மளை ஆத்மா அபிமானியாக ஆக்கிட்டு இருக்கிறார். பகவானுக்கு பரமபிதா பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. இதை புரிஞ்சுக்கிறது மிகவும் சுலபம்தான். பரமாத்மா அப்படின்னா சரி, பரமபிதா அப்படின்னா பரம ஆத்மா, பரந்தாமத்தில் வசிப்பவர், அங்கே வசிக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு அர்த்தம், பரலௌகிக்க தந்தை. உங்களை ஆத்மா அப்படி தான் சொல்லப்படுது, பரம அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மறுஜென்மத்தில் வரீங்க.
இந்த விஷயங்கள்லாம் யாருமே இப்போது தெரிஞ்சுக்காம தான் இருந்திருக்கிறாங்க இவ்வளவு நாட்களாக. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் எங்கும் நிறைந்தவனேன்னு வேற சொல்லிட்டாங்க. பக்தர்கள் பாருங்க பகவானை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மலைகள் மீது இருக்கிறாரு, இங்கே இருக்காரு, அங்கே இருக்காரு. அதனால் தீர்த்தங்களுக்கு, நதிகள், கடல்கள் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நதி வந்து பதித்த பாவனி தூய்மையாக்கக்கூடியது. அங்கே குளிச்சா நம்ம தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் குளிக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் நமக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியறதில்ல. சூப்பரான விஷயம் இல்லையா? எதுக்கு அங்கே நம்ம நினச்சதுக்கும் அங்கே போகிறதுக்கும் எப்படியாவது சம்மந்தம் இருக்கா? எந்த மதத்துக்காரங்களுக்குமே இது தெரியாது. இங்கே இருந்தால் எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்? அப்போ சொர்க்கத்துனா அதுக்கு ஒரு குணம் வேணும், அதை பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது. முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும் அப்படின்னு மட்டும் கூறிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ துக்கம். அதனால் இங்கேருந்து விடுபடணும், பிறவா நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் துக்கமுற்று அவங்க ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. அதனால தான் எனக்கு சொர்க்கம் கூட வேணாம்ப்பா, எனக்கு சொர்க்கத்தை பற்றி சில பேர் யோசித்தாலும் எனக்கு முதல்ல முக்தி வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தங்க யுகத்தில் யாரும் முக்தியும் கேட்டதில்லை, மோட்சமும் கேட்டது கிடையாது. துக்கம் வர்றதுனால தான் கேட்குறாங்க. அங்கே பாருங்க பகவானை யாருமே அழைக்கிறது கிடையாது. இங்கே தான் கூப்பிட்றாங்க. காரணம் அவ்வளோ துக்கம். பக்தியில் யாரோட துக்கத்தையும் தீர்க்க முடியாது. இல்லையா? நீங்கள் என்ன பக்தி செய்தாலும் துக்கம் எப்படி தீரும்? அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கோயில் குளம்னு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா கோயில் குளம்னு சுற்றுறாங்க. எத்தனை வருஷம் சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் அதே துக்கம்தான் இருக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நாள் முழுவதும் அமர்ந்து ராம் 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 அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டே இருந்தால் உடம்பு சரியாயிடுதா என்ன? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை தான் சரியாயிடுதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அதனுடைய முழுமையான காரணம் நம்ம ராவணன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமலே இருக்கிறாங்க. சூப்பராக சொல்கிறார். ராவண ராஜ்யத்தில் துக்கத்தை கழுத்தோடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அப்புறம் எப்படி நீங்கள் உங்களுடைய துக்கம் விலகும்? துக்கத்தில் எல்லாருமே நினைவு செய்வாங்க, ஆனால் சுகத்தில் யாருமே நினைவு செய்ய மாட்டாங்க அப்படின்னும் பாடப்பட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாம் விழுந்து விழுந்து அவரை நினைவு செய்கிறாங்க. சுகத்தில் நினைவு செய்ய மாட்டாங்கன்னா ஒரு காலத்தில் சுகம் இருந்தது, இப்போ துக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். சுகம் இருக்கிறதோ சத்தியுகத்தில், துக்கம் இருப்பதோ இப்போ இருக்கிற கலியுகத்தில். ஸோ எங்கே பார்த்தாலும் துக்கம் இருக்கனால தான் இது பேர் முள்ளுக்காடுன்னு சொல்கிறது. முதல்ல எந்த நம்பரில் இருக்கிறது, அதாவது முதல் நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேக அபிமானத்தின் முள் தான் நம்மளை ரொம்ப குத்துது. பிறகு அடுத்து வருவது பார்த்திங்கன்னா காமத்தோடைய முள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ இந்த முள் நம்மளை குத்த விடாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும். நாமும் மற்றவர்களை குத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கண்களால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அழிய போகுது அப்படின்னு இப்போ அப்பா நமக்கு புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ சாந்தி தாமத்துக்கும் போகணும். உங்களுடைய வீடு மற்றும் ராஜாங்கத்தை நினைவு செய்யுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நேற்று அந்த அவிக்த இஷாராவில் வந்த முரளி மாதிரியே இருக்குது. ஏன்னா அதில் சொல்லியிருப்பார் இல்லையா, நீங்கள் எப்படியும் மேலேயும் போகணும். இது வரதானத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பரந்தாமத்துக்கும் போகணும், இங்கேருந்து தப்பிக்கவும் செய்யணும். எப்படியா இருந்தாலும் இந்த பழைய உலகத்தை விட்டுடணும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பார்க்குறது எல்லாம் அழிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீ போகவும் போகிற, எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற? எங்கே போறியோ அதை பாரு, அதை நினைவு பண்ணு. ஆத்மா தூய்மையாகும், தெய்வீக குணமும் நிரம்பும். ஸோ அதனால் உன்னுடைய வீட்டையும் ராஜ்யத்தையும் மட்டும்தான் நீ நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வீட்டை நினைவு பண்ணுறதன் கூடவே அப்பாவையும் சேர்த்து நம்ம நினைவு செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வீடு ஒன்றும் உங்களை தூய்மையாக்காது. வீட்டை நினைக்கிறது
நீங்கள் அங்கே போகிறீங்கன்றதுக்காகவும் பாபா அங்கே இருக்காருன்றதுக்காகவும், ஏன் பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா இருந்தாலும் பரந்தாமத்தில் நினைக்க சொல்கிறார் அப்படின்னா, பிரம்மா பாபா உடம்புல நினைக்கிறீங்கன்னா அந்த உடல் அவருக்கு சொந்தமானது கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இறந்து என் உடம்புல வந்து பேசுது அப்படின்னா, அந்த லக்ஷ்மியோடைய குழந்தைங்களுக்கு கணவனுக்கு கிளியராக தெரியும் இது லக்ஷ்மின்ட்டு. அவங்களுக்கு உடனே லக்ஷ்மியோடைய உடம்பு தான் ஞாபகம் வரும் என்னை பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ அப்படி வரக்கூடாது, உடல் இல்லாத ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் பிரம்மா உடம்புல பேசினாலும் பரந்தாமத்தில் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் யாரை பதித்த பாவனர்னு சொன்னீங்க? என்ன தானே சொன்னீங்க? அப்போ என்ன தானே நீங்கள் நினைவு செய்யணும்? சூப்பர். ஸோ பரந்தாமத்தை நினைவு செய்கிறதுக்கு அந்த காரணம். இன்னொன்று, நம்ம அங்கே தான் போகவும் போகிறோம். ஆனால் அது மட்டுமே நினைவு பண்ணால் போதுமா அப்படின்னா, வீட்டை நினைவு செய்தால் பாவம் அழியாது, பாபாவை நினைவு செய்தால் தான் பாவம் அழியும். ஸோ அதனால் அந்த வீட்டில் பாபாவை நினைக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அது நமக்கு அப்படியே பழகி போயிடுச்சு இல்லையா? ஆரம்பத்தில் நம்மளும் கேட்டிருப்போம் எப்படி நினைக்கிறது. இப்போ அப்படியே பாபா நினச்சாலே அப்படியே செம்பு நிறமான ஒளி உலகத்தில் அப்படியே ஒரு ஜோதி ஏற்றி வச்ச மாதிரி, ஆனால் சின்னதாக டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது. பாபா ஏன் அந்த வீட்டையும் நினைவு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடு அப்படிப்பட்டது. ஏன்னா பாபா நிறைய முரளியில் சொல்லியிருக்காங்க, அங்கே அமைதி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சாகாரத்தில் பேசுகிற விஷயங்கள் இருக்கும், சூட்சும வதனத்தில் மூவி பாட்டு மட்டும் இருக்கும், சாந்தி தாமத்தில் வெறும் சாந்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மனநிலையே அங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டையும் நினைவு பண்ணுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. இது செம சூப்பரானது இது. ஏன்னா ஒரு சில டைமுக்கு அப்புறம் நீங்கள் யார் என்ன ஆறுதல் கொடுத்தாலும் உங்கள் மனம் அமைதியே அடையாது. இப்போயே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்படியே பரந்தாமத்தில் போய் பாபாவை பார்க்கும்போது, எப்படி பாபா அமைதியாக இருக்கிற, எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு இருக்கிற, நீயும் என்கிட்ட சொன்ன ஒழுங்காக இங்கே வாடா வாடான்னு கேட்கலையே, அந்த உணர்வில் அப்படியே லேசாகும். ஸோ அதை இப்போத்துலேருந்தே நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா தண்டனை அனுபவிக்காமலே ஆனந்தமாக இருக்க முடியும். ஏன்னா தண்டனை அனுபவித்து அவருடைய அருமை உணர்ந்து அங்கே போவீங்க. அதான் சொல்கிறார், என் கூடவே இருந்துக்கிட்டு என்னோடய அருமை உங்களுக்கு தெரியல அப்படின்னு பாபா சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாந்தி தாமத்தில் அப்பாவை நினைக்கும் போது அங்கே வெறும் புள்ளி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ நானும் அப்பாவை மட்டும்தான் இருக்கிறோம். பாபா நேற்று வரதானத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் எனக்கு கிடையாது. அந்த மனநிலை எடுத்துகிட்டு வரணுன்னா கூட நம்ம சாந்தி தாமத்தை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனாலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது சாந்தி தாமத்தை பாபா ஏன் நினைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல. ஸோ பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக என்னை மட்டும் நினைங்க, என்னை நினைங்கல்ல, என்னை மட்டும் நினைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் நினைக்கிறத கட் பண்ணிவிட்டு என்னை நினைவு பண்ணுங்க. பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க தானே? யாரை கூப்பிட்டீங்க? என்னை பார்த்து தான் கூப்பிட்டீங்க. எனவே அவசியம் நான் வருவேன், வந்து வாய் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஞானக்கடல், ஞானத்தை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த ஞானத்தை யாருக்குமே கொடுக்கலன்னா அவர் ஞானக்கடலாக இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன? ஸோ அப்போ கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்தால்தான் அவர் ஞானக்கடல். அப்படியே மேலிருந்தே வந்து அவர் உந்துதல்லாம் கொடுக்க மாட்டார். ஒரு பக்கம் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவ ஜெயந்தி அதாவது சிவன் பிறந்திருக்காரு அப்படின்னாலே ஒரு பெயர் உருவம் அவருடைய தொழில் எல்லாமே இருக்கத்தானே செய்யும். சிவ ஜெயந்தியை கொண்டாடிட்டு அவர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறது இது முரண்பாடாக இருக்குது தானே? ஏன்னா பேருரூபத்திற்கு அப்பாற்பட்ட எந்த பொருளும் கிடையாது. அப்புறம் வர என்ன சொல்லிடுறாங்க, கல் மண் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படின்னு வர சொல்லிடுறாங்க. ஏன்னா பலவிதமான கருத்துக்கள் இருக்குது இல்லையா? உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் துச்ச புத்தி உடையவராக ஆக்கிவிட்டுள்ளான் அப்படிங்கிறத தான் தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ அதனால தான் தேவதை சிலை முன்னாடி போய்
வணங்குறீங்க. ஏன்? அவங்க புத்திசாலிகள், நீங்கள் துச்ச புத்தியுடையவர்கள், அதனால் வணங்குறீங்க. ஒரு சில பேர் நாஸ்திகராக இருப்பாங்க, யாரையுமே ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஸோ நாஸ்திகர்களாகவும் சிலர் இருக்கிறாங்க. அவங்க யாரையுமே நம்புறது கிடையாது. இங்கே அப்பா கிட்ட வர்றதே பிராமணர்கள் தான். அவர்களுக்குத்தான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் புரிய வச்சிருந்தாரு. பிராமணர்கள்னு சொல்கிறது பிரம்மாவின் வாய் மூலமாக பிறந்த நம்மளை தான். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியம் செய்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. பிரம்மா மூலமாக மட்டுமில்லை, அவருடைய குழந்தைகளாகிய உங்கள் மூலமாகவும் தான், பிராமணர்கள் மூலமாகவும் தான். பிரஜாபிதா பிரம்மாவோ பிரசித்தமானவர் ஆவார். ஸோ அப்போ கண்டிப்பாக அவருடைய குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகளும் இருப்பாங்க தானே. இப்போ நீங்கள் சூத்திர தர்மத்திலிருந்து வெளியேறி பிராமண தர்மத்துக்கு வந்திருக்கீங்க. சூப்பர் இல்லையா? பிராமணர்கள்னால் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள், தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. ஸோ எப்போ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறோமோ அப்போ சூத்ரன்லேருந்து பிராமணராக நாம் மாறிட்டோம், தாழ்ந்த நிலையிலேருந்து உயர்ந்தவராக நாம் மாறிட்டோம். உண்மையில் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க தங்களுடைய உண்மையான தர்மத்தையே அறியாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையில் கூட ஆரம்பத்தில் சாதகன் சூதரனாகத்தான் இருக்கிறான், பிறகுதான் படிப்படியாக அவன் பிராமண நிலைக்கு உயர்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது கரெக்டும் கூட இல்லை. நம்ம பிராமணர்கள்னு சொன்னாலும் முழுசாக ஆகலை, முழுசாக ஆகும்போது தான் பிராமணன், அப்போ தான் ஃபரிஸ்தாவாயிடுறோம். எனவே ஒரு சமயம் ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது பாபா இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படிங்கிறத மறந்து எல்லாரும் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு சிலரை ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு சமயம் இன்னொருத்தங்களை ஏற்றுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டேயும் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பாருங்கள், எப்பொழுதும் யார்கிட்டையும் செல்ல மாட்டாங்க. கரெக்ட். இயேசு கடவுள் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அதில் நிச்சய புத்தி இருக்குல்ல அவங்களுக்கு. ஆனால் இந்துக்களுக்கு நிச்சய புத்தி இல்லாமல் இங்கே போகணுமா போகணும், விஷ்ணு கோயிலா ஓகே, சிவன் கோயிலா ஓகே, இயேசு சர்ச்சா ஓகே, எங்கே வேணாலும் தர்காவா ஓகே, எங்கே வேணாலும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். என்னை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுவீங்க. இது பகவான் கூறுகிறார் அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு நாள் பத்திரிக்கையில் கூட ஒரு நாள் வெளில வரும். ஸோ பத்திரிக்கையில் கடவுள் நினைக்க சொல்கிறார்னு வந்துக்கிட்டே இருக்குமா. இப்போ அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, இந்த மாதிரி ஒரு கேட்சி ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் தூய்மை ஆகிடுவீர்கள்னு ஒரு நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வர ஆரம்பிச்சிடும்ன்றார். குறிப்பாக உலகழிவு கிட்ட வரும்போது நியூஸ் பேப்பர் மூலமாக தான் மக்களுக்கு இந்த செய்தி போகுன்றார். ஏன்னா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நியூஸ் பேப்பர் ஒன்றும் பெருசாக யாரும் படிக்கல, அது எப்படி? அப்போ உலகழிவு கிட்ட வருது அப்படின்னால கரண்ட் எல்லாம் கட் ஆகிடுச்சுன்னா நியூஸ் பேப்பர் மூலமாக மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த நேரம் இந்த செய்தி நியூஸ் பேப்பர் மூலமாக மக்களை சென்றடையும். பத்திரிகைகளிலோ எங்கெல்லாமோ இருந்து செய்திகள் வருது தானே, இப்பொழுது கூட நீங்கள் பத்திரிகைகளில் வெளியிடலாம். பகவானுடைய மகா வாக்கியம் கடவுள் சொல்கிறாரு, பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் சொல்கிறாரு, நான் மட்டுமே பதித்த பாவனன், என்னை மட்டும் நினைத்தால்தான் உங்களுடைய பாவம் அழிந்து நீங்கள் தூய்மை ஆவீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடலாம். பழைய உலகத்தின் அழிவு உங்கள் கண் எதிரிலே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். விநாசம் நிச்சயம் ஆகத்தான் போகுது.
இது அனைவருக்கும் நிச்சயம் ஏற்பட்டுவிடும். அதாவது கடைசி டைமில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பாருங்கள், ஒத்திகை ஆகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ காசாவில் இருக்கிறவங்களுக்கு, உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி அழிய போகுதுன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தானே மெயின். நம்ம அழிய போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது இல்லையா? இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகாத வரை விநாசம் ஆகாது அப்படிங்கிறது குழந்தைங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பக்காவாக்கிட்டோன்னா உலகழிவு ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய பேர் கேட்பாங்களே, உலகழிவு எப்போ இருக்கும்? எப்போ? முழுக்க முழுக்க அது உங்கள் கையிலே தான் இருக்குது. பூகம்பம் கூட ஏற்படும். ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குண்டுகள் வெடிக்கும், மறுபுறம் இயற்கை சேதங்கள் கூட வரும். உணவு தானியங்கள் கிடைக்காம போகும், கப்பல்கள் வராது, பஞ்சம் ஏற்பட்டு விடும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குன்றார் பாருங்க. ஒரு பக்கம் மனிதர்கள் போடுற சண்டை, இன்னொரு பக்கம் இயற்கை சாப்பாடு இல்லாத நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்த பஞ்சத்தின் நேரத்தில் பட்டினியிலே மனிதர்கள் இறப்பாங்கன்றார். ஸோ இப்போ கூட ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் அந்த மாதிரி இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. உண்ணாவிரதம் அப்படிங்கிறத நிறைய பேர் மேற்கொள்கிறாங்க அப்படின்னாலும் அவர்கள் பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் நீர் அல்லது தேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் உட்கொள்கிறாங்க இல்லையா? எதுக்கு பாபா இதை சொல்கிறாரு? கடைசியில் நம்மளும் அப்படிப்பட்ட நிலைமையில் மாட்டுவோன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடைக்கலன்னா அதானே சாப்பிடுவாங்க கடைசியில். அப்புறம் மனிதர்கள் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு எர்த்துக்காக்கெலாம் வர ஆரம்பிச்சிடும், நிலநடுக்கம், பூகம்பம், அப்படியே இறப்பாங்களாம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எப்படா உயிர் போகும்னு தவங்க இருந்துட்டு இருப்பாங்க அவங்க அந்த நேரம். பாபா அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இடையில அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீர் தேன் ஆகியவை சாப்பிட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு இடையில லேசாகி விடுறாங்களாம். இது பார்த்தோன்னா பாபா சொல்கிற எடை குறையுதுன்னு, அது இந்த பந்தன் முக்தி ஆகிறதுக்கும் ஒன்று, இந்த உடம்புலேருந்து இந்த உயிர் வெளில வரத்துக்கும் ஈஸியாக ஆகிடுது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அதுக்காக கூட இருக்கும். உலகழிவோ கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். விநாசம் ஆக போகுது, எனவே ராம் ராம் என்று கூறுங்கள் அப்படின்ட்டு சாது சந்நியாசி ஆகியோர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வேலையை யார் பண்ணணும்? நாம் தான் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? உலகம் அழிய போது, பாபா நினைவிலே இருங்க அப்படின்னு நாம் தான் சொல்லணும். மனிதர்களுக்கோ கடவுளை பற்றியே தெரியாதே. அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னு குரானில் இருக்கும். ஸோ மெயினாக அவரை பற்றி அவருக்கு தானே தெரியும். வேறு யாருக்கும் கடவுளை பற்றி தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரியும். அவர் வர்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பழைய உடலில் தன்னை பற்றிய அறிமுகத்தையும் இந்த உலகத்துடைய முதலிடை கடை பற்றிய ஞானத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் திரும்பி போகணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கணும். ஆஹா, நான் என் வீட்டுக்கு போகிறேன், அமைதியான வீட்டுக்கு போகிறேன், எந்த வேலையும் சேர்த்தல, ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற குஷி இருக்கணும். அடுத்தது அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வேறு போகிறோம். நாம் சாந்தி தான் போகிறோம். அப்புறம் இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா மனிதர்கள் அமைதியை தான் விரும்புகிறார்கள். இப்போவும் பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எனக்கு அமைதி வேணும், ஏழையாக இருந்தாலும் அதை தான் கேட்குறாங்க, பணக்காரராக இருந்தாலும் அதை தான் கேட்குறாங்க. ஆனால் யார் அமைதியை கொடுக்க முடியும்? சாந்தி தேவா, அவரால் மட்டும்தான் இந்த அமைதியை கொடுக்க முடியும். ஸோ சாந்தி தேவன் அல்லது அமைதியின் வள்ளல் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அமைதி தூதுவன்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவத்தூதுவன், இறைத்தூதர் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இறைவன் அமைதியைத்தான் கொடுக்கிறார். ஸோ அமைதிக்கான வழியை கொடுப்பவர் தான்
இறைவன். அதைத்தான் நம்மளுமே கொடுக்கணும். ஆனால் நமக்கு அந்த வழியை கொடுப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. அவரைத்தான் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லோரையும் தூய்மையாக்கி என் கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். நாடகப்படி எல்லோரும் போய் தான் ஆகணும். கொசு கூட்டம் போல் அனைத்து ஆத்மாக்களும் செல்கிறார்கள் அப்படின்னு பாட செஞ்சுருக்காங்க இல்லையா? ஏன்னா தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருக்க போகிறாங்க. அப்போ மீதி எல்லாரையும் அழைச்சிட்டு தானே போகணும். இப்போ கலியுகத்தில் பாருங்கள், கடைசியில் எத்தனை ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. எப்படி திடீர்னு சத்தியுகத்தில் மக்கள் தொகை குறையுது? இப்பொழுது இருக்குது சங்கம யுகம், சங்கமம். ஸோ இங்கே தான் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிற வேலை நடக்குது. சத்தியுகம் போகிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க. கண்டிப்பாக உலகழிவு நடந்தே தீரும். எல்லா ஆத்மாக்களும் கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முழு கூட்டமும் சென்றுவிடும். ரொம்ப கம்மியானவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு போவார்கள். எந்த ஒரு தேகதாரையும் நினைவு செய்யாதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. கடைசி நேர பயிற்சியே இது தான் இல்லையா? யாரை பார்த்தாலும் பார்க்காம இருக்கணும். நினைவு வந்துடுச்சுன்னா இங்கே மாட்டிக்குவோம். நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ப்ராக்டிஸே எப்படி இருக்குது? பார்த்தும் நாம் பார்ப்பதில்லை. அதாவது உடல் தெரிஞ்சாலும், அதாவது நம்மளுடைய கண்களுக்கு உடல் தெரிஞ்சாலும் நாம் பார்க்குறது ஆத்மாவை தான். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா, அவன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான் தெரியல, அவங்க கூட தான் பேசியிருப்போம். ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோம், ட்ரெஸ்ஸுக்கிட்டே பேசுகிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஆத்மா கிட்டே பேசணும். இன்னொன்று, நீங்கள் பரமாத்மா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். அப்பயே எல்லாமே மறந்துடும். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு அலட்சியமாக பாபா நினைக்கலையோ அது அப்படியே உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். காலைல ஏஞ்சோடனே பாருங்களேன், நைட்டு நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்க, பேசுனீங்க, பார்த்தீங்க, இதே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை தூக்கத்திலே உயிர் பிரிந்தாலும் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா பாபா நினைவுலேயே யோகத்தில் இருந்துட்டு தான் தூங்கவே ஆரம்பிக்கணும். யோகத்தில் இருந்துக்கிட்டே தூங்கணும். நம்ம சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா? அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஆத்மாக்கள் நாம் இப்போ நம்மளுடைய வீட்டிற்கு போகணும். அதனால் குஷியுடன் பழைய சரீரத்தை இப்போ விடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? சாந்தி தாமத்தையே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ அதுதான் உங்களுடைய கடைசி எண்ணமாகவும் இருக்கும். அது உங்களை எங்கே போகணுமோ அங்கே அழைச்சிட்டு போயிடும். எண்ணம் தான் அழைச்சிட்டே போகும். அப்போ சாந்தி தாமத்தை நினச்சிங்கன்னா சாந்தி தாமத்துக்கு போயிடுங்க. இங்கே இருக்கிற யாரையாவது நினச்சிங்கன்னா இங்கே மாட்டிக்குவீங்க. இறுதியில் புத்தி எப்படியோ அப்படியே கதி. ஸோ அதுக்கு ஒரே பாபாவை நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் முயற்சி. வேறு எதையும் நினைக்காம ஒருத்தரை நினைக்கிறதுக்கு தான் முயற்சி. மற்றவங்கள என்ன எல்லாரையும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் முயற்சி தேவை கிடையாது. உழைப்பு இல்லாமல் உயர்ந்த பதவி கிடைக்குமா என்ன? செவனேன்னு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ரகசியம். நம்ம ஞானத்துடைய சாரமே அதுதான். செவனேன்னு இருங்க, சிவனேன்னு இருங்க. புத்தி ஃபுல்லாக அவரே தான் இருக்கணும். அப்பா வர்றதே உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்கு தான். ஸோ நாராயணன் தான் உயர்ந்த பதவி அப்படின்னா முயற்சி இல்லாமல் கிடைக்குமா? ஸோ இந்த பழைய உலகத்தில் உங்களுக்கு நிம்மதியோ அமைதியோ சுகமோ எங்கேயுமே கிடையாது. அமைதி இருக்கிறதே சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான். இது எப்படின்னா, இருட்டுறதுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போயிடணும். இல்லாட்டினா அது காட்டில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருட்ட நிறைய விஷ ஜந்துக்கள் வரும், கண்ணுக்கும் தெரியாது. அப்போ அங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு, காட்டிலே மாட்டிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இங்கே எங்கேயுமே சுகம் சாந்தி கிடையாது. இங்கே நீ மயங்கிட்டு இருந்தனா மாட்டிக்குவ குழந்த. சொர்க்கம் அங்கே இருக்குது, அங்கே போய் நீ சந்தோஷமாக இரு. இங்கே சந்தோஷமாக இருக்காத. அங்கே தான் உனக்கு சுகம் சாந்தி செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும்ன்றார். இங்கே பாருங்க, வீட்டிற்கு வீடு அசாந்தி தான் இருக்குது, அடிதடி வேற இருக்குது. இப்போயே வீட்டுக்கு வீடு அசாந்தி, கள்ளத்தொடர்பு, அதனால் கொலை பண்ணுறதுலாம் இருக்குதுன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்?
அலட்சியமாக இருக்கலாமா, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும்ல. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தை மறங்க, என் நினைவிலே இருக்க இல்லையா. ஒரு புது நினைவு வந்துச்சுன்னா பழைய நினைவு போயிடும் தானாகவே. இப்போ ஸ்கூலில் படித்தது எல்லாமே அடுத்த ஸ்கூலுக்கு போனவொடனே போயிடுது. இப்போ நீங்கள் இன்னும் சொர்க்கத்துக்கு போகலை, ஆனால் சொர்க்கத்துக்கு போகணுன்னாலே தயாரானால் தான் போக முடியும். அப்போ சொர்க்கத்தின் நினைவில் இருந்து இதை மறக்கணும். அழைச்சிட்டு போகிற பாபாவின் நினைவில் இருந்து இதை மறக்கணும். பாபா சொன்ன ஞானத்தின் நினைவில் இருந்து வெளி உலகத்தின் விஷயத்தை நினைக்கிறத மறக்கணும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். இது ஆக்சுவலாக நேற்று முந்தினத்தை சொன்னார் இல்லையா, உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன்னா சொர்க்கத்தை எட்டி பார்க்குறேன்னா எதுவுமே பண்ணாமல் உங்களுக்காக தவம் கிடந்து வந்திருக்கிறேன். எனக்காக தூய்மையாக மாட்டிங்களா, இனி விகாரத்தில் வேளாமல் நீங்கள், உங்களுக்காகவே நான் உடம்பே எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இன்றைக்கும் சொல்கிறார், குழந்தை உனக்காகவே சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் நீ இந்த நரகத்தில் அழுக்காகி கிடக்கிற. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு போகணும். இப்பொழுது தந்தை மற்றும் சொர்க்கத்தை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா இறுதி காலத்தில் எவ்வாறு புத்தியோ அந்த மாதிரியே கதி ஆகிடும். நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோடைய நினைவு பாருங்களாம், பக்தி மார்க்கத்தில் ஒரே விஷயத்தை ஓம் நம சிவாய எழுதிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு இருப்பாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரே விஷயந்தான், சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாம போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் வெறித்தனமாக. ஏன்னா இதுதான் யுத்தம் பண்ணுறவனுக்கு யாரை அடிக்கணும், அடித்து யாரை பிடிக்கணுன்றது அவனுக்கு தெளிவாக இருந்தால் தானே. இல்லைன்னா அவனுக்கு அவனே இடிச்சிக்கிட்டு இல்லையா. இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை நடக்குதுன்னா உக்ரைன்காரனுக்கு ரஷ்யாக்காரன் எதிரி, ரஷ்யாக்காரனை தான் அழிப்பான், உக்ரைன்காரனை அழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய எதிரி மாயை. இங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. திருமணம் ஆகியவற்றிற்கு தாராளமாக போங்க, ஆனால் தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஸோ நேற்று அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சு இல்லையா. நேற்றோ திருமணம் போகலாமா அப்படிங்கிறது தமிழில் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடுச்சு. அது கொஞ்சம் ஹிந்தியில் அது மாதிரி ஒரு குழப்பமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ இப்போ பாபா தெளிவுபடுத்திட்டார், கல்யாணத்துக்கு போகலாம், பண்ணிக்கலாம் சொல்ல போகலாம், ஆனால் பாபா நினைவு இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், மயக்கிடும் இல்லை. அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் பெரும்பாலும் பாபா குழந்தை ஆகிறது. அதே பெண்களே சீக்கிரமாகவும் மயங்குவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஜோடியாக போனாலே எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வருதுன்றது பையனை விட பொண்ணுங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நீ போ, ஆனால் பாபாவுடைய அந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு போ. அந்த மாயைன்ற அந்த வீண் எண்ணங்கள்ன்ற அந்த காட்டு விலங்குகள் வராமல் இருக்கணும்னா பாபான்ற தீப்பந்தம் கூடவே இருக்கணும். அதாவது பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். முழு ஞானமும் புத்தியில் இருக்கணும். தாராளமாக வீட்டிலே இருங்க, குழந்தைங்க ஆகியோரையெல்லாம் பராமரியுங்க, ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிறது பாபாவோட கட்டளை ஆகும் என்பதை நீங்கள் புத்தியில் நினைவில் வச்சுக்கோங்க. சூப்பர் இல்லையா. வீட்டை விட்டு வர சொல்லலை, வீட்டிலே இருக்கணும், வீட்டை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் நினைவுனால நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், சொர்க்கத்தை எண்ணத்தினாலே உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய நினைவு தான் பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் நினைவுனால கோயில் கட்டுறதுன்னு ஒன்று இருக்கும். உண்மையிலே நினைவுனால நம்ம சொர்க்கத்தை கட்டுறது, சொர்க்கத்துடைய நினைவு தானே கோயில். ஸோ அந்த நினைவுனால் கட்டுறதுக்கு தான் மிகப்பெரிய மகிமையின் பக்தியிலே இருக்கும், ஸ்தூல கோயிலை விட. அதுமாரி ஸ்தூல சொர்க்கத்தை விட அந்த சொர்க்கத்தை இப்போ கட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், இதுக்கு தான் மகிமை. வீட்டையெல்லாம் விட வேண்டியதில்லை, இல்லையென்றால் குழந்தைகளெல்லாம் யார் பராமரிப்பாங்க? பக்தர்கள் கூட பாருங்கள் வீட்டில் தானே இருக்கிறாங்க, அவங்களும் இல்லறத்தில் தானே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களை பக்தர்கள்னு சொல்கிறோம், ஏன்னா பக்தி பண்ணுறாங்க. அதேமாதிரி ஞானி ஆத்மாக்கள் வீட்டில் இருந்துட்டு ஞானபூர்வமாக நடந்துக்கணும். ஞானபூர்வமான என்ன அர்த்தம், தூய்மையாக இருக்கணும். பக்தர்கள் பாருங்கள் பக்தி செய்கிறாங்க, வீடு வாசலை பராமரிக்கிறாங்க, அதே மாதிரி விகாரத்துலேயும் போகிறாங்க. இருப்பினும் குருமார்கள் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கிருஷ்ணரை நினைவு பண்ணுங்க. அப்போ கிருஷ்ணர் மாதிரி குழந்தை பிறப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த விஷயங்களில் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது விகாரத்தில் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாபா அதனுடைய கம்பேரிங்கும் சொல்கிறாரு. அந்த மாதிரியே வீட்டிலே இருங்க, எல்லாம் பண்ணுங்கள், குழந்தைங்களை பராமரிங்க, ஆனால் விகாரத்தில் மட்டும் போகக்கூடாது. அவசியம் கிடையாதுன்றத விட கண்டிப்பாக போகக்கூடாது நீங்கள் அதில். ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அது நரகத்தில் வாழறதுக்கான விஷயம் பக்தி. இங்கே நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா சொர்க்கத்தின் குணத்தை தான் நீங்கள் இப்போ எமர்ஜ் பண்ணணும். ஸோ அதனால் சொர்க்கத்தின் விஷயங்களை இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. வைகுண்டத்தின் ஸ்தாபனை ஒன்றும் கிருஷ்ணர் செய்கிறது கிடையாது. கிருஷ்ணரோ அந்த வைகுண்டத்தில் அதிபதியாக இருக்கிறாரு. எப்படி அவருக்கு அந்த ஆஸ்தி கிடைச்சது? வைகுண்டம் சிவபாபா கிட்டேருந்து கிடைச்சது. சங்கமத்தின் நேரத்தில் தான் கீதையின் பகவான் வர்றாரு. கிருஷ்ணரை பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்பா சொன்னார், குழந்தை கேட்டுச்சு இல்லையா? கிருஷ்ணர் கீதையை கேட்ட குழந்தை, அவருக்கு சொன்னது அவருடைய அப்பா சிவபாபா. அப்போ கீதையின் பகவான் யார்? அப்பா தான், குழந்தை கிடையாது. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், தந்தைக்கு பதிலாக குழந்தையோட பேரை போட்டுட்டாங்க. ஸோ அப்பாவை மறந்துட்டதுனால கீதை பொய்யாகி விட்டது. இது பாருங்கள், அப்படியே அங்கே சொல்கிறோம்ல, இயேசு கடவுள் கிடையாது, அவருடைய அப்பா தான் கடவுள். அதே மாதிரி தான் இங்கே கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, அவருடைய அப்பா தான் கடவுள். ஆனால் அந்த அப்பா யாருன்ற விஷயமே இங்கே இல்லை. இந்த மாதிரி தப்பாக போட்டதுனால, அந்த மாதிரி குறையுள்ள கீதையை படிக்கிறதுனால என்ன ஆகும்? ஸோ அதுதான் கீதை மேலே நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னுவாங்க. அதான் பாபா சொல்கிறார், அந்த கீதையே போய் அது மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் எப்படி உண்மையை சொல்லுவீங்கன்னு. ஸோ உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு பாபா போயிடுறார். ஸ்ரீகிருஷ்ணரோ அந்த ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்தின் தங்கயுகத்தின் எஜமானர் ஆகிடுறார். பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், சத்யநாராயணனுடைய கதையை கேட்கறதுனால சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு அதிபதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கதையை கேட்கறதுனால ஏதாவது சொர்க்கத்துக்கு அதிபதி ஆவாங்களா என்ன? யாருமே இந்த சிந்தனையுடன் கேட்குறதே கிடையாது. சத்யநாராயணன் கதை மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சத்யநாராயணன் கதை எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் செல்வம் வரணும், பணம் வரணும்னு அந்த எண்ணத்தில் கேட்குறாங்க. சொர்க்கத்தில் நான் நாராயணன் ஆகணுன்ற எண்ணத்தில் யாரும் கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால் அதை கேட்கறதுனால எந்த நன்மையும் கிடையாது. சாது சந்நியாசிகள் ஆகியோர் அவரவர் மந்திரத்தை கொடுக்குறாங்க, அவர்களும் ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க. அங்கு அந்த விஷயம், அதாவது இங்கே அந்த விஷயம் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. கரெக்டு. அவங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துட்டு என்ன நினைங்க, அதாவது நினைங்கன்றத விட மந்திரத்தை சொல்லிட்டு இருங்க அப்படின்ட்டு அவங்களே சாமி ஆக்கிற முயற்சியில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே அப்படி கிடையாது. மற்ற சத்சங்கத்தில் இந்த சுவாமியோடைய கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரோட கதை? வேதாந்தருடைய கதை, கீதையின் கதை, பாகவதத்தின் கதை, இப்படி சொல்லிடுறாங்க. நமக்கு கற்பிப்பவர் யாரும் தேகதாரி கிடையாது, அதாவது நமக்கு பாடம் சொல்லி தர்றது தேகதாரி கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சொல்லி கொடுப்பவர் எந்த வேதத்தையும் படித்ததும் கிடையாது, அதாவது சிவபாபா சொல்கிறார். சிவபாபா ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருக்கிறாரா என்ன? மனிதர்கள் தான் வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, கடவுள் எதுக்கு படிக்கணும்? சிவபாபா சொல்கிறாங்க, நான் கீதை ஆகியவை எதுவுமே படித்தது கிடையாது. எந்த ரதத்தில் நான் அமர்ந்து இருக்கிறேனோ அவர் படிச்சிருக்கார், ஆனால் நான் படித்தது கிடையாது. பாருங்கள், எதுவுமே படிக்காதவர் உலகத்தையே சொர்க்கமாக்குற ஞானத்தை கொடுக்குறார். படிக்காத மேதைன்னு காமராஜருக்கு சொல்லுவாங்க, உண்மையில் அது பாபாவுக்கு மட்டும்தான் பொருத்தம். எனக்குள்ளோ முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானம் இருக்குது. ஸோ இந்த பிரம்மா பாபா தினம் தினம் கீதை படிச்சுட்டு இருந்தாராம் பக்தி மார்க்கத்தில். அது மட்டும் இல்லாமல் கிளிப்பிள்ளை போல் மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தாராம். சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ எப்போ சிவபாபா அவருக்குள்ளே பிரவேசித்தாரோ
டக்குன்ட்டு கீதை படிக்கிறத விட்டுட்டார். ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறது சிவபாபான்னு அவருக்கு டச் ஆகிடுச்சு. கடவுளே சொல்லிகிட்டு இருக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அரசாட்சியை கொடுக்குறேன். எனவே இப்போ இருக்கிற பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றையெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா புது வீடு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பழைய வீட்டையாக நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்படா அந்த புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தானே நமக்கு நினைக்க தோணும். சூப்பர் இல்லையா? புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், பழைய ட்ரெஸ்ஸு கழட்டுனா அதெல்லாம் நான் கழட்ட மாட்டேன்ட்டு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போடுற ஒரு ஏழை கிட்ட போய் ரொம்ப ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டு வான்னா அந்த ட்ரெஸ்ஸு மேலே போடுவான். அதை எடுத்து கடைசிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுவாங்களே, அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, ஞானத்திலையும் யோகத்திலையும் குளிச்சு 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 இந்த பழைய உலகத்தின் மீது உள்ள பற்ற முற்றிலும் நீக்கிடுங்க, சொர்க்கத்தையே உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு என் நினைவிலேயே இருக்கணும். அவ்வளோதான் முயற்சி, வேறு ஒன்றும் இல்லை. என் நினைவில் மட்டும் இருங்க. இந்த பழைய உலகம் வந்தது, அதாவது அவர் நினைவில் இருந்து இருந்து அவர் தான் என்னுடைய அப்பான்றது ஆழமாக பதியும். அவர் தான் என் கணவன் ஆழமாக பதியும். எப்படி ஒரு ஸ்தூல கணவன் அவர் தான் கணவன்றது உங்களுக்கு 100% ஞாபகம் இருக்குது. அதை ஃபுல்லாக மறந்து அதே மாதிரி பாபா தான் என்னுடைய கணவன்றது 100% ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ இந்த உறவுகள் அழியிறது, புத்தியில் இருந்து மறந்து போகிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எப்படி தான் போச்சுன்னே தெரியாது. உண்மையான பிரியதர்ஷினிக்கு அடிக்கடி பிரியதர்ஷனோட நினைவு தான் வந்து கொண்டே இருக்கும். பாபா இங்கே பாருங்கள், குறிப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, உண்மையான பிரியதர்ஷினிக்கு அடிக்கடி பாபா நினைவு நமக்கு வரலைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையாக பாபா கிட்ட நம்ம இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம உண்மையாக ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட நினைவு நமக்கு வந்துக்கிட்டே தானே இருக்கும். இப்போ ஒருத்தரை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தரை லவ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறன்னா அந்த பொண்ணு என்ன கேட்கும், அப்போ நீ என்னை உண்மையாக லவ் பண்ணலைன்னு தானே அர்த்தம், அதனால தானே இன்னொரு பொண்ணை நீ தேடி போகிற. அது மாதிரி தான் பாபாவும் கேட்குறாரு, நீ உண்மையாக என்னை லவ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு என் ஞாபகம் வந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி காதலிக்கு காதலனுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி பாபாவோடைய நினைவு வந்து உறுதியாக நிற்கணுன்றார், நிலைச்சி இருக்கணும் உங்கள் புத்தியில், அந்த நினைவு வாட்டணும்னு வரும் பாபா. குழந்தைகளே, என்னை இப்போ நினைவு செய்யுங்க, சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பரலோக தந்தையே சொல்கிறாங்க உங்ககிட்ட. ஸோ பாபா சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு என்னையும் சொர்க்கத்தையும் நினச்சா போதும், நான் ஒன்றும் சத்தம் போட தேவையில்லை, மியூசிக் போட்டு ஆட தேவையில்லை, எதுவும் கிடையாது, நினைவில் ஆடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா நினைவு அந்த போதையை கொடுக்கும். பாடல்கள் கூட ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை பாடப்படுகின்றன. அவற்றினுடைய பொருள் கூட உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. ஏன்னா இங்கே பாபா பாருங்கள், பாடலை வச்சே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுறாரு நமக்கு. ஆனால் அந்த பாட்டை எழுதினவர்களுக்கோ மியூசிக் அமைச்சவங்களுக்கோ கூட அதோடைய அர்த்தம் தெரியாது. சுயம் பாடல் தயாரிப்பவர்கள் எதுவுமே அறியாமல் உள்ளவர்கள். அதாவது இப்போ பிரதர் சொன்ன மாதிரி மீரா பாருங்க பக்தியாக இருந்தார், நீங்களோ இப்பொழுது ஞானி ஆவீர்கள். குழந்தைகள் மூலமாக ஏதாவது காரியம் சரியாக நடக்கவில்லை என்றால் நீங்களோ பக்தர்கள் போல ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுவார். சூப்பர் சூப்பர். ஸோ இதில் பாருங்கள், இதில் 2 அர்த்தத்தில் வருது. மீரா வந்து பக்தையாக இருந்தாலும் அனைத்தையும் மறந்தாங்க. கிருஷ்ணா 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 கிரிதர கோபாலான்ட்டு அந்த ராஜ பதவி போனது எதை பற்றியும் அவங்க கண்டுக்கலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாது, அது ஒரு போதை. ஆனால் இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் அந்த போதை வரணும், தெரிந்து அந்த போதை வரணும், இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு போதை வரல அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்களும் பக்தர்கள் மாதிரி ஆயிடுறீங்க, எதுக்காக நம்ம இப்படி இருக்கிறோன்னே உங்களுக்கே தெரியல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க எதுக்கு பாபா இதை நமக்கு சொன்னார், நம்மளை பக்தர்கள்னு ஏன் சொன்னார் அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளே, இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்க,
தூதர், அதாவது மெசேஞ்சர் ஆகுங்க. எல்லாருக்கும் இந்த நியூஸ் எல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறாங்க. ஸோ என்ன செய்தி சொல்லணும்? அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, இதன் மூலமாக பல ஜென்மத்தின் பாவங்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். இதுதான் செய்தியே, இதுதான் செய்தி, இதுதான் இறை செய்தி. ஆனால் ஒவ்வொரு மதத்துலையும் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் இந்த செய்தி மட்டும் கிடையாது. எந்த செய்தியுமே அதில் இருக்காது. இப்போ நம்ம வீட்டிற்கு போகிறதற்கான நேரமாகும். பகவான் ஒருவர் மட்டும் நிராகாரமானவர் ஆவார். அவர் மட்டும்தான் இப்போ நிராகாரமானவராக இருக்கிறாரு. அவருக்குன்னு தனி உடம்பு கிடையாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. ஒரே ஒருத்தர் தான் கடவுள், அவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரராக இருக்கிறார். அவர்தான் அமர்ந்து தனது அறிமுகத்தையும் கொடுக்குறாரு. மண்பனாபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் கொடுக்குறாரு. சாது சந்நியாசிகள் ஒருபொழுதும் உலகம் அழிய போகுது, அதனால் அப்பாவை நினைங்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. தந்தை தான் பிராமண குழந்தைகளுக்கு முதல்ல இந்த மாதிரி நினைவூட்டார். குழந்தை, உலகம் விநாசமாக போகுது, இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, சொர்க்கம் ஸ்தாபனை ஆக வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அதுவும் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. என்னை நினைத்தால் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செல்வம் அதிகரிக்கும். தாரணை பண்ணி உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டு மற்றவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அவங்க குணத்தையும் மாற்ற செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் என்ன பலன்றதையும் சொல்கிறார். இந்த நினைவினால் ஹெல்த் ஆரோக்கியம், அப்புறம் படிப்பினால் வெல்த் செல்வம் கிடைக்கிறது பாருங்கள். நினைவினால் ஹெல்த் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த 150 வருடங்கள், அதாவது சத்தியுகத்தில் 150 வருடம், அப்புறம் அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துடுவோம் நம்ம நினைவினால் ஹெல்த், அதாவது ஆரோக்கியமானவர்களாக தூய்மையானவர்களாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்தே வர்றதுக்கான முயற்சி, அப்பாவை எந்த அளவுக்கு நம்ம நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செல்வந்தராகவும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மரணத்தை வென்றவராகிறோம். அங்கே திடீர் மரணமே ஒருபொழுதும் நடக்காது. தேவதைகள் எல்லாம் மரணத்தை வென்றவர்கள், அதனால தான் அமரர்கள். ஸோ தேவதைகள் மாதிரி நாங்களும் மரணத்தை வெல்லணுன்னு தான் அசுரர்கள் தவமே கிடப்பாங்க இல்லையா? அப்போ தேவதைகள் தான் அந்த அமிர்தத்தை குறித்து மரணத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக மரணமற்ற உலகத்திற்கு நாம் அதிபதியாகிறோம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ ஒருபொழுதும் பக்தன் மாதிரி நீ இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்கிற மாதிரி காரியத்தை பண்ணாதீங்க, அர்த்தம் புரியாமல் பண்ணாதீங்க அப்படிங்கிற பாருங்களேன். பக்தர்கள்ன்றதே கெட்ட வார்த்தையாக்கி விட்டார். ஒவ்வொரு மதமும் எங்கள் மதமும் உயர்ந்தது எங்கள் மதமும் உயர்ந்ததுன்றாங்க. பாபா சொல்கிறார் எல்லா மதமும் பக்தி மார்க்கம்தான். அந்த வார்த்தையே உனக்கு வரக்கூடாது. பக்தி மார்க்கத்தின் விஷயம் சுத்தமாக ஏன்னா பக்தியில் தான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க, அழுவாங்க, திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. இங்கே எல்லாத்தையும் விட்டாச்சு. ராஜ்யத்தின் அதிபதி ஆகிற நீ பக்தன் இல்லை, குழந்தை. அந்த குழந்தைன்ற உணர்வில் அந்த நினைவில் இருன்றார் பாபா. நேற்று வானியில் கூட சொல்லியிருந்தாங்க, இங்கே அடைக்கலம் புகுறதுக்காக நீங்கள் வரல, நீங்கள் அப்பாவுடைய குழந்தை எஜமானராக ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முந்தானேத்து வானியில் பார்த்தீங்கன்னா அங்கே பிரதர் பாபா சொல்லியிருப்பார், தாய்மார்களுக்கு போதை இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். நீங்கள் வாரிசாகிற அப்படிங்கிற போதை ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, அவங்க இந்த பக்தி மார்க்கத்திலே ஊர்னதுனால அடைக்கலம் புகுறோம், அதாவது ராவணன் டார்ச்சர் பண்ணுறான் நம்மளை, சரி நம்ம இங்கே போயிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, வா குழந்தை, நீங்கள் அடைக்கலம் போகிறதுக்காக வரல, நான் என்னோட குழந்தையாகவே ஆக்குறேன், நீ வாரிசாயிடு அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு வானிலையுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்குமே நல்லா தொடர்பு இருக்குங்க பிரதர். இறை தூதராகி அனைவருக்கும்
பாபாவையும் ஆஸ்தியையும் நினைக்கணுன்ற செய்தியை கொடுங்கள். இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியுமே கிடையாது. இது சீச்சி உலகம். இதை நீங்கள் மறந்துக்கிட்டே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவையும் அப்பாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைவு பண்ண இந்த அழுக்கான உலகம் உங்கள் புத்தியிலேருந்து நீங்கள் உங்கள் ஆத்மா தூய்மையாகிடும். வரதானம். இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. அதுக்கு விளக்கம், நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே விடுபட்ட உணர்வில் இருக்கிறது இல்லையா, அதுதான் சகஜ யோகி, நிரந்தர யோகி ஆகிறதுக்கான சகஜமான வழி. இதில் நீங்கள் இதில் எதுலேயும் ஒட்டலைனாலே நம்ம புத்தி பாபா கிட்ட தான் ஒட்டிக்கும். ஏன்னா பாபா கிட்டேருந்து பிரியறது காரணமே இங்கே எங்கேயோ ஒட்டிக்குது. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டேயோ விஷயங்கள்கிட்டேயோ எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே பாபா கிட்ட புத்தி இருக்கும். அதுதான் நிரந்தர யோகி ஆகிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழி. வீண் விஷயம் வரலனாலும் நீங்கள் சக்திசாலியாக தான் இருப்பீங்க. இங்கே பாபா விடுபட்ட விருத்தி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்ம ரூபமாகும். அதாவது நான் ஆத்மா இந்த உடலின் மூலமாக காரியம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த உடல் வந்து என்னுடைய சம்பந்தத்தில் கொண்டுட்டு வர்றது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தாமரை இலை போல விலகி இருங்கள் அப்படின்வாங்க பக்தி மார்க்கத்திலேயே. ஸோ அப்படி விலகி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஆத்ம உணர்வு. உடல்லே ஒட்டாமல் வெறும் ஒளியாக இருக்கிறேன்னு உணர்ந்து இருக்கிறது தான் விடுபட்டு பாபாவுக்கு பிரியமாகவும் இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார். இதை நம்ம இப்படி கூட பயிற்சி பண்ணலாம். நான் ஆத்மா பரந்தாமவாசி. இப்போ இங்கே என்னோடய நடிப்பை நடிக்கிறதுக்காக இந்த பிறவியில் வந்திருக்கிறேன். இது வந்து என்னுடைய அவதாரம். பாபாவுடைய இந்த தொழிலை வந்து நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த உடலில் இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த விடுபட்ட உணர்வு வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை அப்பலாம் நமக்கு நினைக்க தோணாது. எல்லாருக்குமே இங்கே பாபா எப்படி நமக்கு சேவை செய்ய இங்கே வந்திருக்காரோ, பிரம்மா உடலில் வந்திருக்காரோ, அதே மாதிரி நாமும் இங்கே இருக்கிறவங்களுக்காக நம்ம சேவை செய்கிறதுக்காக நாம் இந்த உடலில் அவதரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டாக அனுபவம் ஆகும். ஸோ இது கரெக்டாக சொல்லணும்னா காசுக்காக வேலை செய்கிறாங்களே, இந்த உடல் உழைப்பினால் செய்கிறது, அவங்களுக்கு அந்த வேலையில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இருக்காது. காசுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இங்கே சும்மா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செஞ்சாலும் வீட்டு வேலை செஞ்சாலும் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியம் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு அனுபவம் ஆகாது. நானா எப்போ பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன விளையாட்டு? நினைவு மற்றும் மறதிக்கான விளையாட்டு. மறக்கக்கூடாது, நினைவிலே இருக்கணும். இதில் மட்டும் இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா படுத்துக்கிட்டு பாபா நினச்சிட்டு இருங்களாம் 1 மணி நேரம் நினைக்கிறேன்ட்டு, என்னடா 1 மணி நேரம் ஆகவே மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் காரியம் நினைவிலேயே எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு அப்பவும் அப்படி தான் இருக்கும். எப்படா இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணோன்னு இருக்கும். ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? 1 மணி நேரம் நான் பாபாவை நினைக்கிறேன்னு இருப்பீங்க. அப்போ அந்த 1 மணி நேரம் போக மாட்டேங்குதேன்னு தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நிறைய வேலையை நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் பண்ண உணர்வே இருக்காது, ஏதோ விளையாண்ட மாதிரி இருக்கும்ன்றார். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக ரூபத்தில் இருப்பதால் அனைத்தும் விளையாட்டு போன்று சகஜமாக வந்து அனுபவம் ஆகும். அதில் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்து இருக்காது, பந்தனமாகவும் உங்களுக்கு தோணாது. ஏன்னா இந்த உடம்பே நான் கிடையாது, வெறும் ஒளிப்புள்ளி தானே இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்க. இப்போ மற்றவங்கக்கிட்ட போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னால் நீங்கள் செய்யலைல்ல. அந்த மாதிரி இந்த உடம்பை வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு நீங்கள் சொல்லி அதிகாரம் பண்ணுறவராகத்தான் நீங்கள் இருக்கணுன்றார். ஸோ அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். பந்தனமாகவே அனுபவம் ஆகாது, கடின உழைப்பே அனுபவம் ஆகாதுன்ற. ஸோ அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தியும் உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும்.
ஏன்னா நீங்கள் பாபா நினைவிலே இருப்பீங்க, பாபாவுடைய சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாபா நினைவில் இருந்து உலகத்திற்கு சக்தி கொடுக்கறது தான் பாபாவுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியே. ஸோ அன்புனால தான் அந்த உதவியை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ என்னாகும், சக்தியும் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, ஒரே ஜம்ப்பு தான், ஸ்ட்ரைட்டாக பரந்தாமத்திலையும் அங்கே நாராயணன் சிம்மாசனத்திலையும் போய் ஹை ஜம்பில் போய் உட்காந்துருவீங்க. ஸ்லோகன்: புத்தியினுடைய ஆழம் மற்றும் ஆத்மாவுடைய லேசான தன்மை தான் பிராமண வாழ்க்கையினோட சிறப்பியல்பு அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ புத்தியோடைய வேலையே என்ன, பகுத்தறியும் சக்தி தான். அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே இது சரி இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிடும். எப்போ தெரியும், வீண் எண்ணங்களே நீங்கள் போடலைன்னா தெரியும், இல்லாட்டினா தெரியாது. ஸோ அப்போ வீண் எண்ணங்கள் போடலைன்னா ஆத்மா லேசாகவும் இருக்கும். ஸோ இதை செய்தால் அடுத்த பிரச்சனை வரும், பாபாவை நினைக்க முடியாது, நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் நினைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி புத்தி அந்த அளவுக்கு பக்காவாக ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் பிராமண வாழ்க்கையுடைய தனித்தன்மையேன்னு பாபா சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. தைரிய சக்தி இருந்தால் சர்வ சக்திவானுடைய உதவி கிடைக்கும். ஏன்னா தைரியம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உதவி. தைரியத்தை நீங்கள் தான் முதல்ல வைக்கணும். ஒரு அடி தைரியம் வச்சிங்கன்னா 10 அடி உதவி கிடைக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ பெறுவதற்கான வழியை முதல்ல நீங்கள் தைரியம் வைக்கிறது தான். ஸோ இதில் நினைவு தான் பக்தி மார்க்கத்திலும் ஏதோ ஒன்று கொடுக்கறது அப்படின்னு ஒரு இதில் மற்றவங்க நக்கல் அடிக்கிறாங்க. ஆனால் அதை கொடுப்பதற்கு நீ தைரியம் வைக்கிறதன் மூலமாக தான் உனக்கு அதற்கான பலனே கிடைக்குது. பெண் சிங்கம் பாருங்கள், ஒரு பொழுதும் யாருக்கும் பயப்படாது, பயமற்று இருக்கும். என்னவாகும் தெரியாது என்ற பயமும் இருக்காது. சூப்பராக சொல்கிறேன் இல்லையா, கவலையே படாமல் இருக்குமா பெண் சிங்கம். அப்போதைக்கு வந்துமா அடிச்சுதா சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு, கம்முன்னு போயிடும். அந்த மாதிரி பாபா குழந்தைங்களை, பாபா குறிப்பாக சகோதரிகளை பெண் சிங்கம்ன்றாங்க. நாளைக்கு என்ன ஆகும், தூய்மையாக இருந்துட்டா எப்படி, நாளைக்கு கணவன் வீட்டை விட்டா துரத்திட்டா என்ன பண்ணுறது, எதை பற்றியும் கவலைப்படாது. பாபா சொன்னார் நான் செய்கிறேன், உயிரே போனாலும் வேறு சிந்திக்கவே மாட்டேன். அப்படி சிந்திக்காமல் இருக்கிறது தைரியம்ன்றார். பாபா சொல்கிறதுனால என்ன ஆகும், பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா பொறுப்பு பாபாவோட இது. மனிதர்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் மனிதர்களே பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களே அழியக்கூடியவங்க, மனம் மாறக்கூடியவர்கள். எனக்கு தெரியாது நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. ஒரே இது முடிஞ்சு போச்சு. சத்திய சக்தியின் சொரூபத்தில் இருந்து கொண்டு போதையில் பேசுங்கள் பாருங்கள், நாம் சர்வ சக்திவானின் அரசாங்கத்தின் அனுசாரம் செல்பவர்கள். இந்த ஞாபகத்தினால யதார்த்தமற்றதையும் யதார்த்தத்தில் கொண்டு வாங்க. சூப்பர். என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு சொல்லுவோம், மலக்குகள், அதாவது நம்ம ஃபரிஸ்தான் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க மலக்குகள்ன்றாங்க. மனிதர்களும் ஜின்களும் சுயமாக அது நல்லதும் பண்ணலாம் தப்பும் பண்ணலாம், சுயமாக சிந்தித்து செயல்படும். ஆனால் மலக்குகள் அப்படி கிடையாது. கடவுள் என்ன எதுக்காக அதை படைச்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் அது செய்யுமா, ப்ரோக்ராம்டு. அப்படி இருக்கிறவங்க தான் நாம். அப்படி இருந்தால்தான் நம்ம சக்தி ஸ்வரூபமாக இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ கடவுளுடைய காரியத்தை செய்யக்கூடிய அந்த ஃபரிஸ்தான் நான்ன்றது எவ்வளோ பெரிய போதை இல்லை. கடவுளுடைய அரசாங்கம் மேலேருந்து கீழே வந்திருக்கிறோம் உலகத்தை தூய்மையாக்கிறதுக்கு. அந்த போதையிலே எல்லாத்தையும் பாருங்கள். இல்லை இந்த உலகத்தை பார்க்கும்போது இதை நான் தூய்மையாக்க வந்திருக்கிறேன், அந்த போதையில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் துப்புரவு தொழிலாளர் நான். இது பயங்கர போதையான விஷயம். சத்தியத்தை வெளிப்படுத்தணும், மறைக்கக்கூடாது. ஆனால் அந்த சத்தியத்தின் கூடவே இனிமை அப்புறம் பண்பாடு அவசியம் இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தில் தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா அழுக்கான காரியத்தை நாம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ சத்தியம் மறைக்கக்கூடாது, வெளிப்படுத்துறதுக்கு தான் சத்தியம். அதுக்கு தான் சத்தியமானவரை ஆக்குறாரு. அதாவது கடவுளை வெளிப்படுத்தக்கூடியதே உங்களுடைய சத்தியத்தன்மை தான். கடவுள் உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாரோ அதை நீங்கள் வெளிப்படுத்துறதன் மூலமாக தான் கடவுள் வெளிப்படுறார். ஸோ அதனால் நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது கூடவே இனிமையும் நல்லொழுக்கமும் உங்களுடைய வார்த்தையில் வெளிப்படணும். அந்த ராயல் தன்மையும் வெளிப்படணும் இல்லை. சத்தியத்தை வெளிப்படுத்துறதும் முக்கியம், அதை அழகாக சத்தியத்தன்மையில் நிலைத்திருந்து வெளிப்படுத்தணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. அதுவும் பெண் சிங்கம்னு சொன்னார் பார்த்தீங்க, செம சூப்பர் இல்லையா.
பாபா சொல்கிறத செஞ்சிங்கன்னா அதுக்கு பொறுப்பு பாபா. நான் எதுக்கு பயப்படணும்? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.